ஓகே கொஞ்சமாக எடுத்துரும். என்ன பிடிக்கிறீங்க? சக்கரை இதுக்கு யாரு போடுவாங்க? நீங்களே சொல்லுங்க. கேவரு இதல்ல கேவர் மாவு யார் ஊர் ஊர் குடிக்கிறது? நீங்க தான் உங்களோட டம்ளர் காமிங்க. உருன்னு குடிச்சிட்டீங்க. இன்னும் நீ தான் ஒரு முறை உறிஞ்சிக்கிட்டே இருக்கறே. கத்தி அது கூட சொரி குட்டுருங்க. கத்தி அதுல சொரி குட்டுருங்க. உங்கள சொரி குட்டுருங்க சி. பத்துமா? இல்ல கண்ணாடி இருந்தா கரெக்ட். அப்பச்சி உங்கள உள்ளார தான் போறீங்க. நானே பத்தி போட்டுருவேன். இதுவா இப்படி வந்து கோருங்க. இதுல இவத்த ஒட்டு கட்டுங்க. செவத்தொட்டி நம்பி செவத்தொட்டி ஒட்டு கட்டு. சமகாரே போட்டு விட்டா இப்பவே கண்ணை கட்டுது. இங்க பாத்தீங்க உள்ளார சொருகுங்க. பத்தி முந்து அவ்வளவுதான். தக 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 தகதக மாப்பா. தகதக மாப்பா. கண்ணாடி இருக்குங்க கரெக்ட். இல்ல உள்ளார பட்டாதான் அரியன்ட்டு. இன்னொன்னு போட்டுருங்க. நல்லா போட்டுல இல்ல அவ்வளோ பெருசா வேண்டாம். அப்படி இருக்கு. ஓகே அந்த குச்சியை தாங்க. போதும் தம்பி இரு. குண்டா அப்புறம் மலாந்துரும். வந்து என்ன செய்ய போறீங்க? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. உங்களுக்கு செய்ய தெரியுமா? உங்களுக்கு பிடிக்குமா மட்டன் பிரியாணி? பார்க்கலாம் நீ. எனக்கு எல்லா பிரியாணியும் பிடிக்கும். மட்டன் பிரியாணி யார் செய்யறா? நானு. நீயா? உங்க செஃப் பேர் என்ன? நவீன் மாமா செஃப். என்ன ஊத்துறதே இல்ல ஊத்துங்க. போடு. நம்ம வரைக்கும் ஊத்துங்க. அது காலியாகும். அதே துள்ளார போட போறீங்களா? ஏங்க அது உடைச்சிரலாம். முளங்கோசா இனி வச்சுக்கலாம் ஓனா கொஞ்சம். ஆமா ஓரம் அது வேணாம். தம்பி போய் கருத்து எடுத்துறோ. கருத்து நீனா? அம்மா சுத்தி போயிச்சா? அந்த பக்கமே வைங்க. ஓபி உஸ்பகதி இத எடுத்து போயிருங்க. இத எடுத்து போயிருங்க. டேய் கொண்டா. கடுலையா? கடுவா. கடுவல போட கூடாது. கடுவாயா. நாங்கெல்லாம் போடுவோம்ப்பா. சதீஷ் போடுவான். இல்லை சதீஷும் போடுறதில்ல, பிரியாணி போடுறதில்ல, மற்றதெல்லாம். நெய் ஊத்துங்க. டேய் நெய்யில ஊத்தக்கூடாது. அவன் ஒரு குட்டி மாஸ்டரா, வருங்கால மாஸ்டரா, நீ அவனை மிரட்டுறடா நீ. ஓகே நெய் போடணும். அவனுக்கு தெரியாது இருக்குமா யாமுகுந்த? அந்த பிரெட்டுக்குள்ள ஜாம் போடுவாங்க. ஆமா பட்டர். பட்டர். அந்த கிரே கலர்ல. நீ போய் நான் போடுறேன். ஓகே. நல்ல செஃப். சரி போட்டு. என்னது சோன் பப்டி ஆட்ட மாதிரி இருக்கு. சோன் பப்டி. எல்லாம் நுரையெல்லாம் வருது. முகுந்த நுரை நல்லதா? நுரை நல்லது. நுரை தான் கெட்டது. என்னங்க சார்? கடலை. என்னடா என்னன்னு சொல்லிட்டு போடா, நீ பாட்டுக்கு போட்டுக்கறா. ரோஸ். சொல்லு ரோஸ்.
முகுந்து அப்பிச்சி பிரியாணியா மட்டன் பிரியாணியா? அப்பிச்சி பிரியாணியா மட்டன் பிரியாணியா? அப்பச்சி பிரியாணி. மலேசியன் ஸ்டைல் பிரியாணி. மலேசியா பிரியாணி. அப்பிச்சி கேளு எப்போ நம்மள மலேசியா கூட்டி வராருன்னு? முகுந்து அப்பிச்சி கேளு எப்போ நம்மள மலேசியா கூட்டி வராருன்னு? எப்ப மலேசியா கூட்டிட்டு போறீங்க? நான் தான சொன்னோம், சொல்லவே இல்ல. அது என்னன்னு கேளு, அந்த ஐட்டம் பேர் என்னன்னு கேளு. அந்த ஐட்டம் பேர் என்ன? அது பேரு கல்பாசி. புடி. பட்டை, பட்டை, ஸ்டார் பூ, ஸ்டார் பூ. ஐ இரு ஏலக்காய். போதும்பா. ஏலக்காய். சரி. நம்பி மாமா உள்ளார போறாங்க. நறுக்குன பெரிய வெங்காயமா? முகுந்து இது பேர் என்னன்னு சொல்லு. டேஸ்ட் நவீன் மாமா. என்ன போட்டது? வேற எட்டு பேரா வச்சு போக்கியா? சௌகரியாவா இருக்கும். ஆமாம், ஸ்கூட்டி தானே. உங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்டுமா? இப்போ பாரு வந்து பார்த்தா சொல்லிடுவாங்க. அவ்வளோ பாவிகளை அப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வேற யாரு? வேற யாரோ வந்திருக்காங்க. அம்மா வரல. வணக்கம். இருங்க வந்து போடணும். அது போய் கொண்டா. போதும் போதும் அங்கே வச்சிரு. அவ்வளோதான். கட்டில் கொண்டு இடத்துல போட்டுருவோம் சார். அடுத்து மல்லி. நான் எடு. ஏய் அவ்வளோ அது வேண்டாம், அது வேண்டாம். நானே வணக்கம் வணக்கம் கட்டி வாங்க. இரு ஒன்று என்ன வேணுமா? இந்தாங்க. ஏய் இன்னும் மூந்து இரு இனிமேல். நான் தானே செஃப். இந்த செஃப் நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன பண்ண மாமா பண்ணுவார். நான் தான் உனக்கு. அவங்களால சூடு தாங்க முடியாது சாமி. நீங்கள் குட்டி பாய் இல்லை. நான் செகண்ட், நான் பெரியவன். இங்கே பாரு என்ன பாரு மாமா பாரு அப்படியே கரண்டி உள்ள வச்சுட்டு. ஆமாம் கம்மா இல்லை. இது அப்படியே வெங்காயம் சேர்ந்தாலே வேண்டுச்சு. வெடிக்கு உள்ளார எடுத்துட்டு போக முடியாது. உள்ளார கருப்பு கலர் ஆயிடுச்சு. அடி பிடிக்குது. அதை போட்டுறோம். இடிச்சு சீக்கிரம் போட. சீக்கிரம் போட. கறி கறி அப்படியே நீங்கள் ஒரு வணக்கம். நாட்டு கறி. இருங்க guys, ஆட்டுக்குட்டியை முழுசா போடணும். ஆட்டுக்குட்டி முழுசாக போடுறானா? போதும். தண்ணி கொஞ்சம் கம்மாயில் மட்டும் போடணும்ண்ணா. அடி பிடிக்குது. அடி பிடிக்குது. குட்டி இலைய போடலாமா? திரும்ப மாங்காய் போடலாமா? மாங்காய் பிரியாணியா? என்னங்க வருமா? இந்த இலை போடலாமா? அதெல்லாம் நீ வேறு எதுவும் போட கம்முன்னு இரு. மாங்காய் இலை. உப்பு போட்டியடா? உப்பு இல்லை. இங்கே வட்டு. முகுந்து ஓகே. விழுங்கப்பா. ಏನಪ್ಪ ಎನ್ನಾச்சு இன்னைக்கு? விழுங்கப்பா.
விட்டுரு எடுத்துரு. எடுத்துட்டா அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து கிரேவி ரெடி பிரியாணிக்கு. இனிமேல் வந்து ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி தம் போட்டால் பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி ரெடி. கம கம கம. அரிசியெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா ஓ பாஸ்மதி அரிசியாவா? நல்லா இருக்குமா அப்படின்னா போதும். போதும் டக்குன்னு எடுத்துடலாம். இவங்க எதுவும் பண்ணாத. கரண்டி இதுக்கு மேலே விட்டு கிளறக்கூடாது. சரி போட்ட கப்பல் தானே கிளறோம். கிளறக்கூடாது. நீ கொடுத்து கரண்டி இதுக்கு மேலே எடுக்காது. சீக்கிரம் தண்ணி அப்புறம் தீஞ்சிரும். ஆமாம் துண்டை தூக்கி போட்டு தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியை சுத்தமாக எடுத்து போடு. தண்ணி ஊற்றிடலாம். அரிசி சமப்படுத்திட்டு போடு, அப்போ தான் கரெக்டாக தெரியும். ஒருபடியும் அரிசி கம்மியாக இருக்கும் பொழுது. ஏண்டா பார்ப்போம். தண்ணி ஊற்றி இது சாப்பாடு அதுக்குள்ள வெந்துருச்சு. அப்பா இது எடுக்க முடியல. गाइस சாப்பாடு ரெடி. டேய் கமெண்ட்ரி போதும் தம்பி. போதுமா? தண்ணி அரிசி முழுகி வச்சு வேறு பாசுமதி இல்லை. இல்லை பத்தாதுண்ணா. பத்தாதான் இல்லை கறியில் தண்ணிக்குது. அதுக்கு சொல்கிறேன். சரி போதும் பார்த்துக்கலாம். அந்த தண்ணி வடிச்சிட்டு அரிசி அவ்வளோதான். ஒரு ரவுண்ட் சாப்பிடலாம் எல்லாரும். அவ்வளோதான். அடுப்புலேயே இருக்கணும்ல என்ன கல் புகையெல்லாம் வரவே வராது. அவ்வளோதாண்ணா. ஏறுண்ணா. தண்ணி போதுமா? தண்ணி தான் பத்தாதான். நீங்கள் பார்ப்போம். ஊற்றணும். போதும் சார் பத்தாதான். தண்ணி தான் பிரச்சனை இல்லை. ஏண்டா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு உதவி விவசாயம் அந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேராடாம இருச்சுட்டமா. நான் தான் வீடியோவில் ப்ரூஃப் இருக்கு. டேய் அப்பிச்சு தானே உடைச்சாங்க. பாருங்க என்னடி இது? தண்ணி பத்துமாண்ணா? இல்லை சார் ஒரு தம்முத்துனே போதும். ஒரு கிளாஸ் ஊற்றி இருக்கேன். இது வந்து எவ்வளோ ஹைட் ஆகும்? இல்லை சார் இன்னும் ரெடி வருது. ஓஹோ. Some people add spices in food. Nice. மோரில் கலந்துக்கலாமா? தயிரில் தண்ணி போதுமா? நம்ம தெரியா நினைக்கிறேன். தண்ணி தண்ணி போதும் நினைக்கிறேன். இன்னொரு கிளாஸ் வச்சுங்க கரெக்டாக இருக்குங்க. தண்ணி அரிசி ஓபன் பண்ணலாம். எடுக்கறேன். இரு சாமி. முகுந்து மீதியாரு தொட்டு பாருப்பா. வாவ் பிரியாணி ரெடி.
கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருச்சு. விற்காமலாம் இருக்காது போட. தமிழ்நாடு எடுத்துருங்க. இரும்பு கரண்டி எடுத்துட்டா எப்படி போடுறதா? எவ்வளோ ஊற்றினா எல்லாம் ஊற்றிடுங்க. ஓ புரியுமா? யூடிச்சா நெருப்பு எனக்கு அந்த கண்ணு தெரியல. கரெக்டாக முடிச்சிருக்கேன் அது. இந்த பக்கம் ஓ இது பேர் என்ன? சிக்கன் பிரியாணி. டேய் மட்டன் பிரியாணி இல்லை. இப்போ இது அள்ளி போடுறாங்களா மேலே, அதுக்கு இப்போ எப்படி சாப்பாடு? வாங்க தம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது எடுத்து அப்படியே எடுத்து வெளியே கொட்டிடுங்க. இருது இறக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி தண்ணியெல்லாம் பார்த்தேன். வெளியே கொட்டினா கொட்டிடாதீங்க சார், வைங்க கலரி விட்டு இது காமன் வைங்க. கீழே வைங்க காமன். இப்போ காமன் மேலே வச்சுருங்க. எடுத்துக்கோங்க. நம்மளா மெல்ட் ஆகணும். ஓகேடா. ரெடி ஸ்மெல்லு. ஓகே. இதுதான் அந்த மசாலா போட்டோம்ல. அவ்வளோதாங்க சார். ஓகே. தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம போய் ஓடிடலாம். எனக்கு இந்த பீஸ் ஓகே. ஓகே. டோன்ட் டச் திஸ் ஒன். சாரி பாஸ். சார் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேண்ணா. எனக்கு பிரியாணி எல்லாத்துக்கும் தான் சாமி. ஓகே. பிரியாணி மாதிரியே வந்துருச்சு. இலைய வச்சு மூடி முடியும். எதுக்கு இலையில வச்சு மூடுறது? சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்குறேன். இரு சாமி, கொட்டியாது சாமி, சூடாக. இரு. சூப்பராக தான் இருக்கு. போயிட்டு கறியிட்டோமா? போயிட்டு கறியிட்டோமா? கிட்டடுமா இன்னைக்கு ஒரு புடி தூக்கிட்டு போயிடலாம் முடியும். தீட்டு சொல்லலாமா? இந்த இலையை தூக்கிட்டேன். சரி துணிக்குதா? சரி அதை ஆஃப் பண்ணுங்க. டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பரா சார். எப்படி இது? இங்கே பாருங்க, 3 பேர் இங்கே பாருங்க. இங்கே வந்து அப்பிச்சு நடுவில் இல்லை. சாப்பாடு என் கால் சுட்டுச்சு. என் கால் சுட்டுச்சு. அதெல்லாம் சகஜம். இல்லை அது கடைசியில் சாப்பிட்டா நல்லா கெட்டி குண்டாவா இருந்தா பத்தாது. இது லைட்டா இருக்கிற குண்டா தான், அதனால பத்திச்சு. சாப்பாடு தேவை. எங்க நமக்கு சாப்பாடு
நிஷா கறி சாப்பிட மாட்டா. நீங்க சாப்பிடுங்க. போதும்டா. யாருக்கு முட்டை வேணும்? 1.5 கிலோ போட்டுக்கலாமா அரிசி? 1.5 கிலோ போட்டுதான் கறி பத்தாது. இன்னொரு கிலோ போட்டு. அப்போ